அனகாபுத்தூரில் 750 வீடுகள் வந்து ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி, ஆ அந்த வீடுகளெல்லாம் வந்து இடிக்கும் வேலையில் வந்து கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டிருக்கு. இதற்கு அந்த பகுதி மக்கள் எல்லாமே வந்து கடுமையா எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு வராங்க 2 வருஷத்துக்கு மேல. ஆனா அப்படி இருந்தும் பல தெருக்கள்லாம் வந்து டோட்டலா சப்சாடா இடிச்சு முடிச்சிருக்காங்க. ஆனா இது குறித்து திருமாவளவன் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை வந்து போய் பார்த்திருக்கிறார். ஆனா முதல்வர்ட்டயே டைரக்ட்டா வந்து பேசாம ஏன் தலைமை செயலாளர போய் சந்திச்சாருன்னு நினைக்கிறீங்க? வேறு வழி இல்லைங்க. அவர் முதல்ல கீழே பார்த்துட்டு தான் மேலே போணும். அவரு தான் ஸ்பாட்டுக்கு போறாரு. சிபிஎம் சண்முகம் போறாரு. மத்தவங்க யாருமே திமுகவோட நிலை வித்வான்கள் யாருமே போகலையே. அங்க இருக்க மக்கள் வந்து ரேஷன் கடை இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது அவங்களுக்கு ரூ. 1000 நிதி உதவிலாம் வாங்குறாங்க. திடீர்னு அந்த ஆக்கிரமிப்புகளை போய் இடிக்கிற, அதே காசா கிராண்டு, மாதா காலேஜ் எல்லாம் இடிப்பியான்னு சண்முகம் கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். பணம் இருக்கவங்ககிட்ட உன் புல்டோசர் போகுமா? புல்டோசர் ராஜ்யம் மோடி பண்ணது டெல்லியில. யூபில உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் யோகி. ராஜ்யம் பண்ணது. மத்திய பிரதேசத்தில் பண்ணது. குஜராத்தில் பண்ணது. பிஜேபியோட சிம்பல் புல்டோசர். 2022 எலெக்ஷனில் புல்டோசரை கொண்டு போய் தேர்தல் சிம்பலாக நிற்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் வச்சு தான் ஓட்டு கேட்டாங்க. அந்த புல்டோசர் கலாச்சாரத்தை திமுக எதிர்த்தது. இன்றைக்கி தான் ஆளக்கூடிய மாநிலத்தில் அதே புல்டோசர் கல்ச்சரை தானே திமுக பயன்படுத்துது. மோடியோட புல்டோசர்களுக்கும் ஸ்டாலினின் புல்டோசர்களுக்கும் என்ன வித்தியாசம்? புல்டோசர்களின் அடியில் மாட்டி வாழ்க்கையை இழப்பது, நிலங்களை இழப்பது, வீடுகளை இழப்பது அப்பாவி ஏழை மக்கள் தானே. புல்டோசரை யூஸ் பண்ணால் உனக்கு இப்போ பொலிட்டிக்கலாக எவ்வளோ தூரம் பிரச்சனை வரும்னு தெரியாதா?